யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படி பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் அற்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய சீடர்களும் ஆண்டவரும் இப்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு குருடனை சந்திக்கிறார். அந்த குருடனை சந்திக்கும் போது சுற்றி இருக்கிற ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, இவன் குருடனா பிறந்திருக்கிறான் இல்ல, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்படின்னா இந்த சீடர்கள் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவன் குருடாய் பிறந்ததற்கு இவனோ இவங்க குடும்பத்தாரோ செய்த பாவம்தான் காரணம். அவனை நிற்க வைத்து அவனுடைய அந்த பலவீனத்தை சொல்லி அவர்கள் குற்றப்படுத்தி, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒன்று இவன் தப்பு பண்ணியிருப்பான், இல்லைன்னா இவங்களுடைய முன்னோர்கள் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அப்படி குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்காக பிறந்திருக்கிறான். நன்றாய் கவனிங்கள். முதலாவதாக நமக்கு விரோதமாய் கட்டப்படுகிற மதில் சுவர் யாராலே கட்டப்படும் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களாலே கட்டப்படும். இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மதில் சுவரை அவங்க தாண்டல அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட, அவர்கள் விரோதமாய் கட்டப்பட்ட மதில் சுவரை நிறைய பேர் தாண்டவே இல்லை. சுற்றி இருக்கிறவங்க, நம்மை குடியிருக்கிறவங்க, வேலை செய்கிற இருக்கிறவங்க, நம்ம சந்திக்கிறவர்கள் நம்மை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வைங்களேன், நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க, அதான் இந்த குருடனுக்கு இந்த சொன்னது மாதிரி, இந்த மாதிரி உன்னுடைய பாவம் தான் காரணம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை சொன்ன உடனே அதை வைத்து கொண்டு அந்த காரியத்தை வச்சுட்டு, ஐயோ இப்படி என்ன சொல்லிட்டாங்கல்ல, இப்படி என்ன பேசிட்டாங்கல்ல, என் வேலை ஸ்தலத்தில் இப்படி என்ன பேசிட்டாங்க, என் தெருவில் என்ன இப்படி பேசிட்டாங்க, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இப்படி என்ன பேசுகிறாங்க, அந்த வார்த்தையை தாண்ட முடியாமல் நான் இனி என்னத்துக்காக வாழ்ந்து, நான் இனி என்னத்துக்காக சைன் பண்ணி, நான் இனி என்னத்துக்காக இருந்து, என்னால் முடியாது அப்படி என்கிற ஒரு சிந்தையிலே வருவீர்களே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அதை தாண்டணும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறதை கேட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணவே கூடாது. நீங்க என்று அதை தாண்டுகிறீர்களோ அன்றுதான் ஆண்டவர் உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சுற்றி இருக்கிற நபர்கள் சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் உங்களுடைய விசுவாச ஓட்டம் பாதிக்கப்படும், உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் பாதிக்கப்படும். உங்களால் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, உங்களால் பெருசாக சைன் பண்ண முடியாது. அதற்காக இன்று ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் ஜெயிக்க போகிறேன், நான் தாண்ட போகிறேன். முதல் மதில் சுவர் என்ன அப்படின்னா, என்னை சுற்றி ஜனங்கள் கட்டி வைத்திருக்கிற மதில் சுவரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் தாண்டுவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பொதுவாக உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் நமக்கு மதில் சுவரை கட்டுவதிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பார்கள். பொதுவாக சின்ன வயசுலேயே அதை ஆரம்பிக்கும். பாருங்கள், சின்ன வயசில் ஸ்கூலில் ஒருவேளை நம்ம படிப்பில் கொஞ்சம் கம்மியாயிட்டோன்னு வைங்களேன், உடனே டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ எரும மாடை மேய்க்கிறதுக்கு தான் லாயக்கு. அப்படி நீங்கள் எத்தனை பேர் அந்த ஏச்சு வாங்குனீங்கன்னு தெரில, ஆனால் நான் நிறைய வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட பேசுகிற எல்லா டீச்சர்ஸும் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வித்தியாசமாக சொல்லுவாங்க, ஆனால் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஆமாப்பா நீ போய் 2 எரும மாடு வாங்கி விட்டு வேணாம் மேய், அதுக்கு தான் நீ லாயக்கானவன். இல்லை அப்படின்னா ஒரு சாணி சமக்கிறதுக்கு எங்கேயாவது போ அப்படின்னு, இல்லைன்னா டிச்சல்றதுக்கு எங்கேயாவது போ. அவங்க நம்மளை பார்த்த உடனே நம்முடைய படிப்பை பார்த்து, நம்முடைய தோற்றத்தை பார்த்து, நம்முடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பார்த்து அவங்க எல்லாம் ஒரு மதில் சுவரை கட்டுவாங்க. இவன் இவ்வளவுதான், இவனால் இதுதான் முடியும், இவன் ஒரு பெரிய ஆளாக வர முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன்,
மனிதர்கள் அந்த கட்டி இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டி இருக்கிற மதில் சுவரை உடைக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு மதில் சுவரை கட்டி வைத்திருக்கலாம். உன் பிள்ளை இப்படி தான் ஆக போகுது, உன் பையன் இப்படி தான் ஆக போறாங்க அப்படின்னு, இல்லைன்னா உடைய எதிர்காலம் இப்படி தான் ஆக போகுது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிற எதையுமே காதுல வாங்காத, எதையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அந்த மதில் சுவரை நீங்கள் என்று தாண்டுகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் எப்படி வாழ முடியும்னா வெற்றியாய் வாழ முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இதுல நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க. பொதுவாக சிஸ்டேஷன்ல ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது. சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அடுத்த ஸ்டெப் எதுவும் வைக்கவே முடியாது. பாருங்க, என்னை இப்படி பேசுறாங்க, அதனால நான் வரமாட்டேன், அதனால நான் செய்ய மாட்டேன், அதனால நான் நிற்க மாட்டேன், என்னால் பண்ண முடியாது. உடனே சோர்ந்து போயிடுறது. நான் அப்படிதான் இருக்கிறேன், நான் அப்படிப்பட்டவ தான், என்னுடைய குடும்பம் அப்படிப்பட்டதான், அப்படி பேசிட்டாங்கல்ல, அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்கல்ல. இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முதலாவதாக நீங்கள் சிங்காசனத்திலே அமர வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிங்காசனத்தில் நீங்க உட்காரணும்னா, நீங்க மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் கட்டுகிற மதில் சுவரை நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க தாண்டணும். ஆமேன் சொல்லுங்கள். நான் அவர்களுடைய மதில் சுவருக்கு வெளியே நின்று அழமாட்டேன். என்ன அவங்க எனக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் நான் சொல்லுவேன், என் தேவனாலே நான் அந்த மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாருக்குமே சுற்றி இருக்கிறவங்க ஒரு மதிலை கட்டி இருக்காங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 28ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே. ஆனால் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராக அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பித்து வந்தும் பழியானது இவனை பழிவாங்க பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஹலோ, நன்றாய் கவனிங்கள். இப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாய் ஒரு மதில் சுவரை கட்டுகிறார்கள். இதுவரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. அவனை குறித்து அவர்களுக்கு தெரியாது. அவனுடைய ஜெபம், அவனுடைய ஊழியம், அவனுடைய வாழ்க்கை எதுவுமே தெரியாது. ஆனா அப்ப நடக்கிறத வச்சு அவங்க ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த நாளில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர் ஏற்கனவே அவர்கள் பிரயாணம் பண்ணி வந்த கப்பல் உடைந்து சின்ன சின்ன துண்டுகளை பிடிச்சி எல்லாருமே அந்த தீவில் கரையாடுறாங்க. அந்த தீ ஏற்கனவே தண்ணிக்குள்ள இருந்து ரொம்ப தங்களுடைய உடல் கஷ்டமா இருக்கிறதுனால இப்பொழுது கரையில ஏறின உடனே விறகெல்லாம் போட்டு தீ மூட்டி அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த விறகு ஒன்னொன்னா எரியும் போது அந்த விறகை தூக்கி போடுவாங்க. அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விறகை எடுத்து தூக்கி போட்டா, அவன் போடுற அந்த விறகுல ஒரு விரியன் பாம்பு, ரொம்ப விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அவன் அந்த அக்னியில அதை கையை தட்டி போடுறான். அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இதுவரையிலும் அவனை குறித்து தெரியாவிட்டாலும் இப்ப அவங்களா ஒரு மதில் சுவரை கட்டுறாங்க. என்ன கட்டுறாங்க அப்படின்னா, இவன் தண்ணீருக்கு தப்பு வித்தோம், பாவம் இவனை சும்மா விடல. இவன் பாருங்க, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குறதை அந்நியராக அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன். இவன் யாராமோ? கொலைபாதகன். அவருக்கு மேல என்ன பட்டம் சுட்டுறாங்க தெரியுமா? அவர் ஒரு அப்போஸ்தலர், அவரை பற்றி ஒண்ணுமே தெரியாம பட்டம் சுட்டுறாங்க, கொலைபாதகன். அடுத்து சொல்றாங்க, இதற்கு டவுட்டே இல்லைன்றாங்க. டவுட்டே இல்லை, சந்தேகமே இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் சமுத்திரத்திற்கு தப்பித்து வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. அவ்வளவுதான், செத்துருவான்னு ஒரு மதில் சுவரை கட்டிட்டாங்க. போச்சுடா, இவன் தலை மேல அப்படிதான் ஒண்ணு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தை பாருங்க, அந்த விஷப்பூச்சி தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அதற்கு அவனுக்கு வீக்கம் கண்டு
அல்லது சடியிலே விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் திடீர்னு நமக்கு மதில் சுவரும் கட்டுவாங்க, திடீர்னு சிங்காசனமும் கட்டுவாங்க. ஹலோ, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மதில் சுவரை கட்டினாங்க, அடுத்த 2 நிமிஷம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சிங்காசனத்தை கட்டிட்டாங்க. ஐயோ, அவனுக்கு ஒன்றும் நடக்காததை பார்த்த உடனே இவன் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு நபர் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை கணிச்சு சொல்லும் போது, உங்களுக்கு இப்படிதான் நடக்க போகுது, நீ இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை நம்பவே கூடாது. அதை நம்பவே கூடாது. இந்த உலகத்திலே நான் சொல்ல போவேனால், மனிதர்கள் கட்டுகிற மதில் சுவரினாலே நிறைய பேர் தேங்கி நிற்கிறார்கள். நிறைய பேர் தேங்கி நிற்கிறாங்க. மனுஷங்க கட்டுற மதில் சுவரை அவங்களால தாண்டவே முடியல. எல்லாரும் என்னை பற்றி இப்படி சொல்றாங்க, எல்லாரும் என்னை பார்த்தா இப்படி சொல்றாங்க, நான் அப்படிதான் இருக்கிறேன் நான் சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காகவே பேசுகிறார். இல்லை, நான் எந்த மனிதர்கள் கட்டுகிற மதில் சுவரையும் நான் எனக்காக வைத்திருக்க மாட்டேன், நான் அதை தாண்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அதை குறித்து ஒன்றும் யோசிக்காமல் அவன் பாட்டுக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தானோ, நான் நம்புறேன் நீங்களும் அதே மாதிரி தான். அவங்க கட்டுற மதில் சுவரை பற்றி கவலைப்படாதீங்க, அது வெகு சீக்கிரத்திலே இடிந்து விழுந்து எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் மதில் சுவர் கட்டினார்களோ அவர்களே உங்களுக்காக சிங்காசனத்தை கட்டுற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, நான் நம்புகிறேன், மதில் சுவரை கட்டுகிற அந்த மனிதர்களே உங்களுக்கு சிங்காசனத்தை கட்டுவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தை கட்டுவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு யார் மதில் சுவரை கட்டுறாங்களோ அவங்க தான் உங்க பிள்ளைகளுக்காய் சிங்காசனத்தை கட்ட போறாங்க. அவர்கள் வேறு சிந்தை உள்ளவர்கள் ஆவார்கள். நம்மை குறித்து அவர்களுக்கு சீக்கிரத்தில் வேறு சிந்தை உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டுகிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்னா, சொல்லுங்க எல்லாருமே சத்தமா சொல்லுங்க, அவர்கள் பேசுகிறது எதுவும் நடப்பாது, அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சன்பல்லாத்து, தொபியா, கேஷே இப்படிப்பட்ட ஆட்கள் அவனிடத்திலே நெகேமியா அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நீ கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் இடிந்து விழும். அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு விரோதமா ஒரு மதில் சுவர் கட்டுறாங்க. நீ கட்டுறது நிக்காதுப்பா, நீ கொஞ்சம் அது ஸ்ட்ராங் இல்லப்பா, இவ்வளோ பெரிய மதில் சுவரை கட்டுறதுக்கு நீ வந்துட்ட, உனக்கு என்ன தெரியும், அது வெகு சீக்கிரத்தில் இடிஞ்சு விழும், ஒரு நரி ஏறி போனா அது இடிஞ்சு விழும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெகேமியா ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணா, நீங்க எத்தனை மதில் சுவர் எனக்கு விரோதமா கட்டினாலும் நான் அதை பார்த்துட்டு சோர்ந்து இருக்க மாட்டேன், நான் என்னுடைய கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்பேன். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். கையை மேலே உயர்த்தி, நான் நம்புறேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கட்டி இருக்கிற மதில் சுவர்களை கர்த்தர் இன்றைக்கு தகர்த்து போடுகிறார். நான் நம்புறேன் நம்முடைய கரத்தை பிடித்து கர்த்தர் தாண்ட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிறவர்கள் 1000 நெகட்டிவான வார்த்தைகளை பேசி இருக்கலாம், உங்களுக்கு அப்படி நடக்கவே நடக்காது, உன் பிள்ளைக்கு அப்படி நடக்கவே நடக்காது. இனி சந்தோஷம் உன் காதுகளிலே கேட்கப்படாது. ஹல்லேலூயா. உன் பிள்ளையினுடைய நன்மையை நீ பார்க்க மாட்டாய் என்று சொன்ன அப்படிப்பட்ட மதில் சுவர்களை நான் நம்புகிறேன். இந்த உபவாச ஜெபத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கரத்தை பிடித்து, இல்ல மனுஷங்க கட்டின மதில் சுவரை தாண்டுவதற்கு தேவன் இப்பொழுது பலன் தருகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் என்று எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. இப்ப இடிஞ்சு விழட்டும். சகோதரி, உன் பிள்ளைக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற மதில் சுவர் இடிஞ்சு விழட்டும். சகோதரா, உன் குடும்பத்தில் விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற, உன்னுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் கட்டி இருக்கிற, உன்னை குறித்து கட்டப்பட்ட அந்த கட்டி இருக்கிற மதில் சுவர் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே இடிந்து விழுந்து கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணுகிறார். உன் கரத்தை பிடித்து, ஓ அவராலே 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 அவராலே
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பொறுத்திருக்கிற காலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பொறுமையாய் உட்கார வைத்திருக்கிறார். அவர்கள் பேசுகிறதை கேட்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா வெகு சீக்கிரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அவங்க கட்டுனதெல்லாம் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்க தாண்ட போறீங்க. ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் எங்களுடைய அம்மா அப்பாவிடத்தில் வந்து என்னை குறித்து சொல்லியிருப்பார்கள். சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொன்ன வார்த்தை அப்படி தான். அதான் ஸ்கூலில் இருக்கிற எல்லா வாத்தியாரும் வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிற அதே கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறேன். இவனை எதுக்கு படிக்க அனுப்புறீங்கன்னு தான் கேட்பாங்க. இவெல்லாம் எதுக்கு படிக்க, இவன் எல்லாம் படிக்க வந்து எங்களுடைய ஜீவனை எடுக்கிறான், இவனை வீட்டில் வச்சிருங்க, இவனை படிக்க அனுப்ப வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து அந்த சைன் போடும்போதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் மனிதர்கள் கட்டின எல்லா மதில் சுவர்களையும் தாண்டதற்கு கர்த்தர் பலன் தந்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கு எல்லாரோடையும் இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும், அந்த நம்பிக்கை வேணும். கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும் போது மனுஷங்க உங்களுக்கு விரோதமாய் கட்டின மதில் சுவர் நீங்க பெருசா தெரியக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான் பெருசா தெரியணும். தேவன் தான் பெருசா தெரியணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் பெருசா தெரியணுமே தவிர அவங்களுடைய தரிசனம் அல்ல. ஆமென் சொல்லுங்க.